வந்து அந்த 31 பேருக்கு வந்து நேற்று அந்த அரசு ஆணை வேலை வாய்ப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பாக்குறப்பயும் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சுண்ணே. நிறைய பேர் வந்து விஜய் சிஎம் அவர்களை பார்த்தோன்னா அழுதுட்டாங்க. அந்த அவங்க குடும்பத்துல வந்து ஒருத்தவங்க இல்ல அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை வந்து அங்க வந்து அவங்க காமிச்சாங்க. அது பாக்குறப்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு எனக்கும். சில இதுல வந்து ஊடகங்கள்ல வந்து மக்கள் கருத்தை வந்து கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து பேசியிருக்காங்க அது சம்பந்தமா. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கூட்ட நெரிசல்ல போய் சிக்கி இறந்தமா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அரசு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற அதை வந்து கிண்டல் செய்யும் துணியில வந்து நிறைய பேர் பேசுறாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் தம்பி சொல்லுங்க. அது ஆமாண்ணே, ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவ் சொல்றாங்க, அது வந்து அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து ஒரு நியாயமா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்கலாம். ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அவங்க விமர்சனம் யாருமே நம்மள சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. டிவிக்கு ஆட்சியிலே வந்து நிறைய குறைகள் இருக்கு, நிறைய தப்புகள் நடக்குது. அவங்க கட்சிக்காரங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க, அது வந்து தப்பாதான் தெரியுது. அது நானும் தான் வந்து சரின்னு சொல்லல. நியாயமா வைக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து கண்டிப்பா ஏற்கலானே, அதுல யாருமே எந்த தப்புன்னு சொல்லல. நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றது வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு ஒரு நல்லது பண்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒரு அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அதை வரவேற்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அப்படின்றதுனால அதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏற்கலாம். ஏதோ சொல்லணும் சும்மா ஒண்ணு பண்றாங்க. விஜய் அவர்கள் நேற்று சொன்ன மாதிரி ஏதாவது சும்மா ஒரு அவதூறு பரப்புறது, ஏதோ ஒண்ணு சொல்றது, டாக்லெஸ் ஒர்க் மோடு அப்படின்ற ஒரு பாலிசி தான் உங்களோட பாலிசின்னே சொல்லிட்டாரு அவரு.